Hello guys, welcome back to our new video. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாஹியூமன் அப்படின்னா என்ன, மெட்டாஹியூமன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி நம்மளுடைய கேம்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெட்டாஹியூமன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 3D மெஷ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேர் வந்து மிக்ஸமோ யூஸ் பண்ணியிருப்பீங்க கேம் டெவலப்பர் அப்படிலாம். ஸோ மிக்ஸமோவில் வந்து ஒரு 3D கேரக்டரை வந்து நம்மளால் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேரக்டர் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய கேமில் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அனிமேஷன் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதில் மாடல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை கலர் மாற்றுறதோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் கீழே செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில். எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்கும், இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் தமிழில் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3D மெஷ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது, அப்படி ரொம்ப கிராஃபிக்கலாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம மெட்டா ஹியூமன்ஸ் வராங்க. ஸோ மெட்டா ஹியூமன்ஸ் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ்லேயே தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த ஐஸாக இருக்கட்டும், அந்த ஃபேஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஓன் ஃபேஸை கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண முடியும். நம்மளுடைய அப்படியே ஒரு 3D மாடலாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு பேரண்ட்ஸ் வச்சு இந்த ஃபேஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம மெட்டா ஹியூமன்ஸில் இருக்குது. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனும் வந்து ரொம்பவே ஹையாக இருந்தால் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்ட் கஸ்டம் மிஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் கேப்சர் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைவாக கேப்சர் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க ஃபேஸை. அதே மாதிரி பாருங்கள் கீழே நிறைய இருக்கும். ஸோ ஃபேஷியல் அனிமேஷன், ஓகே இதுதான் கேப்சர் பண்ணுறது, உங்களை ஃபேஷியல் அனிமேஷன் பண்ணுறாங்க, ரைட். ஸோ நம்ம இப்போ எப்படி நம்ம மெட்டா ஹியூமனை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்துட்டிங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் ஏர்லி ஆக்சஸ் லான்ச் த ஆப் இருக்கும், லான்ச் த ஆப் கொடுங்க. ஸோ இங்கே வந்து லான்ச் மெட்டா ஹியூமன் கிரியேட்டர் கொடுத்துக்கோங்க. பட் பிஃபோர் வந்து உங்களுடைய வேர்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. Unreal Engine 5.2 அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 5.3 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ லான்ச் கொடுக்குறேன். இந்த லான்ச் வந்து ரொம்ப நேரம் ஆகும், ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பட் இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இதுக்கும் உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. எடுத்து விட்டாங்களா. ஆக்சுவலி பாருங்கள் நம்மளுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் ஆக்சுவலி ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு மெட்டா ஹியூமன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக கிளியராக இருக்குது பாருங்கள். அந்த அனிமேஷன் கூட எல்லாமே பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹியூமன் கேரக்டர் தான், நம்ம வந்து ஓனாக கஸ்டமைஸ் பண்ண இதை. இவ்வளோ வந்து மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம எப்படி ஒன்று ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் க்ரியேட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகும். ஆக்சுவலி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து க்ளவுட் பேஸ்டு கம்ப்யூட்டிங். ஸோ உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் இதில் நிறைய மெட்டா ஹியூமன்ஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். ஏடா, எமிலியா, ஏஓய், பெஸ்ஸு, பிரியான், நிறைய பேர் இருக்காங்க. மருக் இருக்காரு, ஹட்சன் இருக்காரு, ஹானா, ஐரன், நிறைய பேர் இருக்காங்க. கேள்விலாம் இருக்குது. சரி ஓகே, ஆல்ரெடி ஒரு மேல் கேரக்டர் பண்ணியாச்சு, இப்போ ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணுவோம். சரி ஓகே, நம்ம நட்டாலியா எடுப்போம். நட்டாலியா கிளிக் பண்ண உடனே பாருங்கள் நட்டாலியாவுடைய டோட்டல் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த ஹேர்லாம் இதில் ஹைலைட்டே இந்த ஹேர் தான் கைஸ். பயங்கர இது கொடுத்துருப்பாங்க இந்த ஹேருக்கெலாம், பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஓகே, ரொம்ப பேச வேணாம், நம்ம க்ரியேட் கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள் இதில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே க்ரியேட் செலக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஐடில் வேணுன்னா ஐடில் அனிமேஷன் அண்ட் ஃபேஸ் ரோம் அப்படின்னு வேணுன்னா பாருங்க, வாய் திறந்து நாக்கெல்லாம் பாருங்கள், நாக்கில் கூட அனிமேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ. அப்புறம் பாடி ரோம், ஸோ ஜஸ்ட்டு அப்படியே பார்க்குற மாதிரி. அப்புறம் ஹாப்பி, பல்ல காட்டும் நல்லா. அப்புறம் சர்ப்ரைஸ், வாயை போலக்கும். ஓகே ஓகே, இப்போது பாஸ் பண்ணிட்டோம். நம்மளோட அனிமேஷனாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்மளுடைய அந்த ஃபேஸ் வந்து கொண்டு வரணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேஸை வந்து நான் அப்படியே டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே இன்னொரு டேபில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபேஸை நீங்கள் போடுவாங்க. லெட்ஸே வந்து பிரியங்கா மோகன் அப்படின்னு போடுறேன்னா ஸோ இவங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது ஒன்று கரெக்டாக ஃபேஸ் தெரியுற மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸே இதை வச்சுக்கிட்டு தூக்குனாச்சுன்னா சொல்லல சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இமேஜ் அப்படி சைடில் வச்சுட்டு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இங்கே வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா டூவல் மானிட்டர் வச்சுக்கிங்கன்னா பிரச்சனை இல்லை, தூக்கி சைடு மானிட்டரில் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ நான் சும்மா ஏதோ ஒன்று போட்டு விட்றேன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் வருமானு நான் கேட்கக்கூடாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுக்காங்க பாருங்க, பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 3 பேருடைய ஃபேஸை வந்து பிளெண்ட் பண்ணி தான் நட்டாலியா வந்திருக்காங்க. அதாவது பெர்னிஸ், டேனியல் அண்ட் ஹானா அப்படின்னு 3 பேர் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணா இங்க கூட மாற்றிக்கலாம். அதை பாருங்க, ஏஓயை போட்டு இப்படி போட்டு பாருங்க ஃபேஸ் மாறுது பாருங்க. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. அப்படியே ரியல் டைம் அப்படி எமானுவல் எப்படி போட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபேஸ் கொஞ்சம் மாறும். பார்ப்போம். அடுத்து இவனை போடுவோம், எட்டோரி போடுவோம். பாருங்க கொஞ்சம் ஃபேஸ் சுருங்குது பாருங்க, சுருங்குது. அப்புறம் இந்த குட்டியான கேப்பில் கூட நீங்கள் ஆளுங்களை போட்டிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்லாம் மாற ஆரம்பிக்கும். இது பாருங்க லைட்டாக மாறுது பாருங்க. இந்த குட்டி குட்டியான இந்த இடத்துலலாம் கூட போட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான். நான் ஃபுல்லாக இவனை போடுவோம். அப்படியே அந்த ஃபேஸ் கட் மாறும். ஸோ இவங்களெல்லாம் இருந்து நம்ம பிளெண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃபேஸ். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிளெண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்படியே இதை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எந்த பேரண்ட், அதாவது இங்கே கேரக்டருக்கு பாருங்க மொய் ஹெட்டாரி. ஸோ இந்த பக்கம் நீங்கள் எந்த பக்கம் பார்த்து இதை விடுறீங்களோ அவங்களோட கேரக்டரில் எப்படி இருக்கோ அந்த ஹெட் போஸ்டர் அதே மாதிரி மாறும். அப்படி வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரப்ட் கொடுக்கலாம். ஸ்க்ரப்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாகிறது, வெடிக்கிறது, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம் ஸ்க்ரப்டில். ஸோ உங்களுக்கு இந்த ஐ வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மாற்றலாம். இந்த கண்ணெல்லாம் விரிக்குது, சுருக்குது, கண்ட்ரோல் ரிசெட் கொடுக்குறோம், தூக்குது, துடிக்குது, வைக்குது, வலிக்குது, எல்லாம் நம்ம பண்ணுறாங்க. ஸோ ஐஸ்லாம் குட்டி பெருசு. ஸோ நம்ம கொஞ்சம் செதுக்கி விடுவோம். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? ஓகே, ஏதோ ஒரு பேச மாற்றி விட்டாச்சு. இந்த மாதிரிலாம் நம்மளால வந்து நம்ம பிறக்கும் போது நம்மளுடைய மூஞ்சிலாம் செதுக்க முடிஞ்சா எப்படி இருந்திருக்கும்? எங்கப்பா பயங்கரமாக இருக்கும்ல. சரி ஓகே, ஏதோ டிஃப்ரெண்டாக போட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸ்கின் கலர் நம்மளால் மாற்ற முடியும். அப்படிங்க பாருங்க, ஃபுல்லாக ரெட் ஆக்கி விடலாம், ஒயிட் ஆக்கி விடலாம், எப்படி வேணா பண்ணலாம். டெக்ஸ்சர், அந்த மூஞ்சில் சொறி, சிறங்கு, 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வேணால் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் வைக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம். ஐயோ எப்படி எடுக்கணும்? ஐயோ போக மாட்டேங்குது. ரைட்டு. கான்ட்ராஸ்ட்டு வேணுன்னா பிங்காக மாறுதா? ஓகே. ரஃப்னஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம விளையாடிக்கலாம். ஃப்ரெக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள், ஃப்ரெக்கிள்ஸ் இது பாருங்க. இந்த 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளமும் வேணுன்னா இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அசன்ஸு, ரெட்னஸ், கன்னத்தில் ரெட் ஆகுது, சேச்சுரேஷன், அதாவது ரெட்னஸ்ஸு, லைட்னஸ்ஸு இதெல்லாம். அப்புறமா ஐஸ் பார்த்தீங்கன்னா ஐஸோட கலர் என்ன வேணும் அப்படின்றதுலாம் இந்த ப்ளூ கலரில் வச்சுப்போமா, அதான் வந்து அமெரிக்கன்ஸ் மாதிரி இருக்கும். அமெரிக்கன்ஸ்னு இல்லை, படத்துலலாம் அப்படி தான் வச்சுருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஐரிஸ் கூட மாற்றலாம். இங்கே பாருங்க, ஐரிஸ்லாம் கூட மாறுது. இந்த மாதிரி ஐரிஸ் வச்சுப்போம். இது என்னன்னு தெரில. அப்புறம் பல்லு. உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இல்லை போல். டூத் பேஸ்ட்ல உப்பு லாங் அமௌண்ட்டு. இங்கே பாருங்க, கருப்பாக்கி விட்டாச்சு. ஓப்பன் பண்ணுமா. வேரியேஷன். ஓ இங்கே பார்த்தீங்களா, மாடலாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. டூத் லென்த்து குப்பிச்சு போட்டு வேம்பயர் மாதிரி இருக்கட்டும். ரைட்டு, என்ன நம்ம பண்ணியாச்சு. டூத் லென்த்து, டூத் ஸ்பேஸிங்கு அதையும் ஏற்றிடுவோம். அப்பர் ஷிஃப்ட்டு போடு, ஓவர் பைட்டு. அச்சோ கேள்வி ஆயிடுச்சே. க்ளோஸ் பண்ணிவிடுமா மவுத்தை? சரி ஓகே. மேக்கப், அப்ளை ஃபவுண்டேஷன் போடணுமா? போட்டுக்கோ. ஃபவுண்டேஷன்லாம் போட்டு விட்டாச்சு. இன்டென்சிட்டி எடுத்து விடுவோம். ரஃப்னஸ், வாயை திறந்தாதான் எம்மாவுக்கு பச்சை பச்சையாக வரும். ஊத்தப்பெல்லாம் வச்சுருக்கா. கண்ணில் டபுள் மாடு என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஹெட்டு. ஓகே, இப்போ ஹேர் ஸ்டைல் பார்க்கணுமா? ஓகே ப்ரோ, இங்கே பாருங்க, ஹேர் ஸ்டைல் பாருங்க. ஏய் சூப்பராக இருக்கம்மா, பார்த்தீங்களா? வாவ். வேறு என்ன ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகே, இது இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. இதுவே இருக்கட்டும். டீட்டெயில்ஸ்லேருந்து ரஃப்னஸ்ஸு, சால்ட் அண்ட் பெப்பர் தான் ஒயிட் கலக்கணுமா அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு பாருங்கள், ஒயிட் ஆகிடுச்சு. இது நான் ஹேர் கலர் போல். ஓகே, ஹைலைட்ஸு, கலரு, பிளெண்டிங்கு, ஓகே அதெல்லாம் நிறைய இருக்குது. ஐப்ரோஸ் கலர் மாற்றலாம், ஐலாஷு, முஸ்டாஷ்லாம் இருக்காது. ஃபீமேல் கேரக்டரு, பியர்டு இதெல்லாம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். மேல் கேரக்டராக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் மாற்றலாம், சூப்பராக இருக்கும். ப்ரொப்போர்ஷன்ஸு,
அதான் எவ்வளோ குண்டாக இருக்கணுமா ஒல்லியாக இருக்கணுமா அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க ஒன்று ஒல்லி ஆயிடுச்சு. டால் ஷார்ட் நிறைய இருக்குது. அப்புறம் டாப்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே பாருங்க ஷர்ட்டு ஹூடி நல்லாயிருக்கு. ஹூடியாக இருக்கட்டும். டீட்டெயில்ஸு ப்ரைமரி ஃபேப்ரிக்கு. ஓ டிசைன்லாம் இருக்கா? இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் பண்ணும்போது இதெல்லாம் இல்லவே இல்லை ப்ரோ. ப்ளைன் தான் நல்லா இருக்கும். மஞ்ச பனியன் போடுவோம் ப்ரோ. மஞ்ச பனியனை பற்றி தெரிஞ்சவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க போகிறோம். மஞ்ச பனியன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வேல்யூ குறைச்சி விடுவோம். ஓ இதுவெல்லாம் போடலாமா? ரைட்டு தா ஆர்க் ரியாக்ட் ஸோ இது இல்லை. ஓகே டீட்டெயில்ஸே வேணாம் அப்படியே விட்ருவோம். பாட்டம்ஸ் வந்து ஜீன்ஸ் ஸ்லிம் இருக்குது, ஜீன்ஸ் இருக்குது, கார்கோ பேண்ட்ஸ் இருக்குது, யோகா பேண்ட்ஸ் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. இதுவே போட்டுக்கோம். ஓகே ஷூஸ் பூட்ஸ். ஓகே இது ஓகே. எப்படி இருக்காங்க இந்த அம்மா? ஏன்னா முறைச்சிட்டே இருக்காங்க, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ கேட்டு பல்லு சே எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பல்ல விட்டுட்டோமே. சரி ஓகே இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு. நம்மளுடைய டோட்டலாக நம்மளுடைய மெட்டாஹியூமனையும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. மெட்டாஹியூமன் ட்ரெஸ் எல்லாம் கலர்லாம் மாற்றணும் இல்லை வேறு ட்ரெஸ்ஸே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நம்ம அன்ரியல் இன்ஜினில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஓகே அவ்வளோதான். நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல் சேஞ்சஸ் வந்து சேவ் ஆகிடும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அப்படி சேவ் ஆகலை அப்படின்னா சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து இப்போது அப்படியே டேரெக்டாக நம்ம மை மெட்டாஹியூமன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வெளில கூட போய்க்கலாம். சேவ் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நட்டாலியா வந்துட்டாங்க. அப்புறம் ஜார்விஸ் நம்மளுடைய பழைய கேரக்டர் அவர் வந்துட்டார். அண்ட் இப்போ இதை நீங்கள் லாகின் பண்ண அக்கௌண்ட் கரெக்டாக அதில் லாகின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய அன்ரியல் இன்ஜினுக்கு போனீங்கன்னா இதை காட்டும். ஸோ நம்ம அன்ரியல் இன்ஜின் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எப்படி இந்த மெட்டாஹியூமனை அன்ரியல் இன்ஜின் கூட கொண்டு வர்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியே நம்ம எண்டு கார்ட்லேயும் வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மி மினிட்ஸ் வீடியோ தான், பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஓகே.